குட் ஈவினிங் வியூவர்ஸ். ஹாப்பி ஜன்மாஷ்டமி. இப்போ நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு பேசின் லாடு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். இதில் ஒரு டம்ளர் சுகர், இதே மாதிரி ஒரு டம்ளர் தான் இந்த கடலை மாவு. ஓகேயா? பேசின் மாவு சொல்கிறாங்க, சன்னா டால் பவுடர். ஓகேயா? அதுக்கப்புறம் இது இந்த வெண்ணெயை நெய் பண்ண போகிறோம், நல்லா பியூராக. இது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு உருக்கி அந்த நெய்யை கூட யூஸ் பண்ணலாம். இதே அளவு இதில் ஒரு 3/4 பாகம் வேணும். இந்த டம்ளர் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒரு 3/4 பாகம் நம்மளுக்கு நெய் வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலாச்சி. இது நம்ம போட்டு சுகர்லேயே நம்ம அரைச்சிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுகர் பவுடர் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் நீங்கள் எப்படிறான்னு பயப்படவே வேண்டாம். ஒரு ஈஸியஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சுகர் போட்டிருக்கோம். அதில் 3 ஏலாச்சி போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இந்த வெண்ணெயை கொஞ்சமாக உருக்க போகிறோம். இப்போ கடலை மாவு வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த 3 வச்சு தான் நம்ம ஒரு பேசின் லாடு பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ இதில் பம்ப்கின் சீட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் காய்ச்சியாச்சு. பம்ப்கின் சீட்ஸு, கொஞ்சம் திராட்சை போட்டுக்குவோம். பம்ப்கின் சீட்ஸ், திராட்சை. இதில் நம்ம ஒரு டம்ளர் இந்த கடலை மாவை போட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும். நல்ல சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். ஓகேயா? நெய்யை கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா இதில் விட்டாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு அப்புறம் நெகிழும். ஓகேயா? சிம்மில் வச்சு பத்திரமா பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்லாம் அந்த ஹெரிடிட்ரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன ஸ்வீட்டோ உங்களுக்கு இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்புச்சீடை, வெள்ளைச்சீடை, முறுக்கு, தட்டை வடை எல்லாம் இன்றைக்கி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாசனை வரும் உங்களுக்கு நெய்யில் வறுக்கரிச்சு. அப்போது வாசனை வரும்போது வறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். போதும், ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சுகரை போட்டுறக்கூடாது சூடில். நல்லா கூல் ஆகிடணும். இது கூல் ஆன அப்புறம் தான் நீங்கள் பவுடர்ட் சுகரை போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி உருகி போய் கெட்டியாகி என்னென்னமோ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி என்னமோ ஆகிடும். ஸோ இதை அப்படியே விட்டுடுங்க, ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின அப்புறம் இந்த பவுடர்ட் சுகரை போட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஓகே? எவ்வளோ ரொம்ப ஈஸியஸ்ட்டு பார்த்தீங்களா? இந்த கிருஷ்ணாஷ்டமி பற்றி சொல்லணுன்னா இது கிருத்த யுகத்துலேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு ஸ்டோரி. ஒரு பேரண்ட்ஸுக்கு கிருத்த யுகத்தில் குழந்தையே இல்லை. அந்த லேடிக்கு விஷ்ணு பகவான்கிட்ட வேண்டினாங்க, டெய்லி பாயசம் பண்ணி பூஜை பண்ணி. அப்போ விஷ்ணு பகவான் அருள் பண்ணார். என்ன வேணும்னு கேட்டார். நீயே எனக்கு குழந்தைய. விஷ்ணு பார்த்தோன்னே அந்த ஒரு தேஜஸ், அந்த அழகில் இப்போவே நீங்கள் எனக்கு குழந்தையாக வரணும்
அப்படின்னு சொல்லிட்டான். மயங்கி போய் ஆசையில் அந்த அம்மாவுக்கு குழந்தைன்னா ரொம்ப இஷ்டம். அப்போது விஷ்ணு என்ன சொன்னார், இப்போவே நான் குழந்தையாக வர முடியாது, அதுக்கு பதிலாக ஒரு ஐடல் பண்ணித்தரேன் என்ன மாதிரி அப்படின்ட்டு பேபி கிருஷ்ணா ஒரு ஐடல் பண்ணி கொடுத்தாரு. அதை அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த யுகத்துலேயும் அப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக பூஜை பண்ணி கடைசியில் அது தேவகி கிட்ட வந்தது. கண்ணன் அந்த பூஜையை அந்த அரெஸ்ட் ஆகிருந்தார் கம்சன் கிட்ட, தேவகி கிருஷ்ணரோட அம்மா, அவங்க அங்கே இதில் கூட ஜெயிலில் வச்சு கூட சிறையில் வச்சு கூட பூஜை பண்ணாங்க அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை. அந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது அது கிருஷ்ணர் கையிலேயே போயிடுச்சு. கிருஷ்ணர் பிறந்தார், அவர் பெரிய ராஜா ஆனோன்னா அவரோட இதில் விஷ்ணுவை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிரளயம் வந்தது. பிரளயம் வந்தபோது என்ன பண்ணாங்க, உத்தமன் கிட்ட கொடுத்து கிருஷ்ணர் என்ன சொன்னார், இதை எங்கேயாவது தகுந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடோ அப்படின்னாரு. உத்தமன் அப்படியே கழுத்தளவுக்கு தண்ணி வந்துடுது பிரளயம். கொஞ்ச நேரத்தில் அவர் முழுக போகிறாரு, தலைமையில இந்த விக்கிரகத்தை வச்சுட்டு தவிச்சுட்டுருக்கார். அப்போது வானத்தில் என்னடா இந்த பிரளயம் வந்துடுத்தேன்னு குரு பகவானும் வாயு பகவானும் பார்க்குறான். பார்த்தோன்னே உத்தமர் அவளை கூப்பிட்டு எப்படியாவது இந்த விஷ்ணு விக்கிரகத்தை தகுந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படிங்கிறாரு. அப்போ வாயுவும் குருவும் சேர்ந்து அந்த விக்கிரகத்தை வாழ்ந்து போய் அப்போ அப்படியே மேலே ஆகாய மார்க்கமாக போய் கேரளாவில் ரொம்ப பசுமையான இடம், அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததை பார்த்துட்டு அந்த இடத்துல போய் பிரதிஷ்டை பண்ணுறோம். மம்மியூர்கிட்ட பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ அவரே விஷ்ணுவே என்ன சொல்கிறாரு, எனக்கு இங்கே கோவிலுக்குள்ளேயே எல்லா கோவிலுக்கு வெளியில் தொப்பக்குளம் இருக்கும், ஆனால் எனக்கு குளிக்கிறதுக்கு கோவிலுக்குள்ளேயே வேணுங்கிறாரு. அதனால் கோவில் நடக்கிட்டேயே அவருக்கு ஒரு குளம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வெட்டப்பட்டு. அதுக்கப்புறம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணுறா. அப்போ குருவும் வாயுவும் தான் அந்த விக்கிரகத்தை காப்பாற்றி இவ்வளோ தூரம் எடுத்துன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதுனால குருவாயூர் அப்பன்னு என்னை கூப்பிட்டுடுங்க அப்படின்னு விஷ்ணுவே சொல்லிட்டாரு. ஸோ அந்த விக்கிரகம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குருவாயூரில் அது கிருத்த யுகத்துலேருந்து வர விக்கிரகம். அந்த எந்த கல்லில் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கல் இந்த பூலோகத்தில் கிடையாது, இந்த உலகத்தில் கிடையாது. நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப அபூர்வமான சிலா வடிவம். அதை எல்லோரும் போய் தரிசித்து அருள் பெறணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பவுடர் சுகர் வச்சுருக்கோம், அதே ஒரு டம்ளர் தான். இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கு. ஆறிடுத்து. இது கடலை மாவு வருத்தம் இல்லையா, அது ஆறியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் சம்டைம்ஸு அந்த ஒரு டம்ளர் சர்க்கரை கூட எக்ஸஸ் மாதிரி தோணும். அதனால் பார்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா இழுத்து பிசைஞ்சு உருண்டை பண்ணுறதுக்கு கை யூஸ் பண்ணால் தான் ரொம்ப வசதியாக இருக்கும். காணும் இது போடலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்வீட்டுகள்லாம் நீங்களே செஞ்சு அதை என்ஜாய் பண்ணலாம். பியூராக இருக்கும், பியூர் நெய்யெல்லாம். ஆனால் வெளியில் வாங்கினீங்கன்னா அது நெய்க்கு பதிலாக டால்டா விடுறாங்களா இல்லை வேறு ஏதாவது பல்க்கு ப்ரொடக்ஷனில் வேறு ஏதாவது ஃபேட்டை போட்ட போகிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. நல்லா நம்மளே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு ஒரு நேரம் ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. இது சும்மா நெய்யில் வறுத்துட்டு அப்படியே வச்சிங்க ஆற வச்சுட்டு இந்த சர்க்கரையை போட்டு பொடிக்க வேண்டியது தான். சூடோடு போடக்கூடாது. சூட்டில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி உருகி போய் அப்புறம் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும்.
ஸோ ஆறின அப்புறம் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நட்ஸ் எல்லாம் போடலாம். பிஸ்தா, பாதாம், முந்திரி பொடி பொடியாக நறுக்கி போட்டு இப்போ இந்த பதத்தில் நல்லா பிடிக்க வரும். ரொம்ப ஈஸி தான் இது. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இப்படி வரணுன்னா 2 கை கூட யூஸ் பண்ணலாம். இது பண்ணியாச்சு. வெரி ஈஸி. அவ்வளோதான்.